ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளோட கார்டன் விசிட் தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் வந்த காய்கறிகள் ஆர்கானிக், ஃபுல்லாமே ஆர்கானிக் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் அது ஆர்கானிக்கா அப்படின்றது தெரியாது. இது ஆர்கானிக் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இலையெல்லாம் நாங்கள் இதுக்கு செயற்கை உரம் அப்படின்றது கொடுக்க மாட்டோம். இதுக்கு இப்போ பூச்சி தொல்லை அப்படி இருக்குது இலையில் அப்படின்னா சாம்பல் இருக்குல்ல, நம்ம அடுப்பு சாம்பல் இல்லாட்டி ஏதாச்சும் புல் விறகு இதெல்லாம் எரிச்சிட்டு வர சாம்பலை வச்சு அது மேலே தூவி விட்டோன்னா அந்த பூச்சி தொல்லைகள் இருக்காது. இது பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் இந்த சைடு சுரக்காய், ஃபுல்லாமே நாங்கள் ஆர்கானிக். வீட்டுக்காக சாம்பல் அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணுற சாம்பல் பாருங்கள், ஃபுல்லாமே இந்த மாட்டு எரு, மாட்டோட அந்த கழிவுகள் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே நாங்கள் மாட்டுக்கு நைட்டு கொசு கடிக்கும் அப்படின்றதுக்காண்டி மூட்டம் போடுவோம். அப்போ அதோடய கழிவுகள், அதோடய கோமியம், அதோடய சாணம் எல்லாமே ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அந்த கோமியத்தை அந்த சாம்பலில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அந்த சாம்பலை செடிக்கு கீழே உரமாகவும் கொடுத்துக்குருவோம். அப்போ அதுக்கு தேவையான உரமும் கிடச்சிடும். மேலே தூவி விட்டோம் அப்படின்னா அதோடய பூச்சி தாக்குதலும் அதுகளுக்கு இருக்காது. அதனால தான் அந்த சாம்பல் யூஸ் பண்ணுறோம். சாம்பல் அப்படின்னா எல்லாமே சாம்பல் தான். பட் நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் மாட்டு சாணமும் அதோட கோமியமும் கலந்து யூஸ் பண்ணுவோம். இது சுரக்காய். இப்போ தான் பூசணிக்காய் பிஞ்சாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், இது பூசணிக்காய் பிஞ்சு. பட் ஆனால் இது வெள்ளை பூசணிக்காயா சக்கரை பூசணிக்காயா அப்படின்னு இன்னும் தெரியலை. கொஞ்சம் பெருசானால் தான் தெரியும். இது தக்காளி. இது சும்மா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு கீழே போட்ட விதைகள்லேருந்து முளைச்சதான் இந்த தக்காளி கண்டு முளைச்சிருந்துச்சு. அதை சும்மா நாங்கள் பிடிங்கி நட்டு விட்டோம். அதில் வந்த பழங்கள் தான் இது. இதுக்குமே இந்த சாம்பல் தான் போட்டிருப்போம். செயற்கை உரம் அப்படின்றது கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மகசூல் அதிகமாக இருக்கும். பட் அது நமக்கு ஹெல்த்தியாக இருக்காது